Hello, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. வெல்கம் டு த ப்ரிவ்யூ ஷோ பிட்வீன் ஜிடி vs SRH அகமதாபாத்ல நடக்க போகுது. வணக்கம் and welcome to the show பிடாக். ஜிடி ஒரு ஒரு பக்கம் வந்து ஏறுமுகம்னா ஏறுமுகம், இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச்சும் சலச்சவங்க கிடையாது. ரெண்டு டீமும் ஒரு ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி இவங்க டாப் 2ல இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்கன்னு கேட்டா சத்தியமா நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா இது உண்மையா இருக்கு. ரெண்டு பேரும் டாப் 2, ஐ மீன் 1 and 2ல இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 1, ஜிடி 2ல இருக்காங்க. இப்போ ஆட போறாங்க இந்த கேம். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு பேட்டில் ஆஃப் டாப் 2 அந்த மாதிரி தான் இருக்க போகுது. யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த மேல ஸ்டே பண்ண போறாங்க. மீதி ரெண்டு பேர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் போத் த டீம்ஸ் டு சீல் தேர் கியூ. நீங்க சொல்ற மாதிரி இந்த கியூ வரதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவனு காம்பினேஷன்ஸ் ரெண்டு டீமும் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க இந்த கேம். Kandipa winner will get it to 16 points. The positive net run rate will have a Q at the end of the day, whoever it is. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 16 points are enough the way all the teams are here and there battling amongst themselves. All the 7 teams are have outside chance of making it அப்படின்றதுனால நெட் ரன் ரேட் ரெண்டு பேருக்குமே மேல இருக்குன்றதுனால கண்டிப்பா ஜெயிக்கிறவன் மேல போயிடுவான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 2026ல அகமதாபாத்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 180, பேட்டிங் செகண்ட் 173. இந்த டென்ட் எப்ப கிரியேட் ஆகுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 overs வேர் த பேஸ் பவுலர்ஸ் வில் கம் இன் டு த பிக்சர். போத் த இன்னிங்ஸ் அங்கதான் உங்களுக்கு வந்து இதா போகுது. ஸோ இப்போ இங்க எப்படின்னா உங்களுக்கு நோ மேட்டர் வாட், இப்போ உங்களுக்கு வந்து 180 173ன்றது கம்மி கிடையாது. பட் நாட் ஆஸ் மச் ஆஸ் வி ஸ்பீக் அபவுட் வென்யூஸ் லைக் ஜெய்ப்பூர் with 220 226 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் சொல்றோம். அப்படிங்கும்போது ஸ்டில் அந்த 6 overs நீங்க பார்த்துட்டீங்கன்னா டேமேஜ் இல்லாம 205ல இருந்து 210, அதாவது ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இயர் இஸ் 206, அதை அடிக்கல அப்படின்னா ஏர்லி டென்ட் கிரியேட் பண்ணலன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு டிஃபெண்ட். ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 6 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் எடுக்க மாட்டாங்க, ஸ்பின்னர்ஸும் அதுக்கப்புறம் 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பெருசா விக்கெட் எடுக்க மாட்டாங்க. 9.88 சீமர்ஸோட எக்கானமி, 9.16 ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. இப்படிடா அதுக்கப்புறமும் 9.88 ஸ்பின்னர்ஸ் இது சீமர்ஸோட எக்கானமி ஸ்பின்னர்ஸோட ஜாஸ்தியா இருக்குன்னா predominantly the seamers bowl more in the death overs. டெத் ஓவர்ஸ்ல உங்களுக்கு ரன் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்றதுனால அவங்க எக்கானமி வாட் எவர் தே ஹவ் பீன் ஹேவிங் லோ இன் த ஃபர்ஸ்ட் 8 overs கெட்ஸ் மல்டிப்ளைஸ் from over number 14 to 20ன்றதுனால predominantly the spinners are only used from 7 to 15 maximum. அதனால அந்த இதுல கிரைட்டீரியால அப்படியே ஒரு 4 ஓவர்ல 37 அவங்க போட்டு போறதுனால அவங்களோட எக்கானமி உங்களோட கொஞ்சம் கம்மியா இருக்குன்றதுனால the most important thing where as a bowling unit you have to come into the picture in Ahmedabad is the first 6 to 8 overs where your fast bowlers has to show intent, has to create dent. அதை கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்க மாட்டிப்பீங்க. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிடி வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ரீட் அவுட் தி நேம்ஸ். இன்னைக்கே வந்து பிரசீத் கிருஷ்ணா ஃபிட். பிரசீத் கிருஷ்ணா ஏன் அவங்க உள்ள கொண்டு வரல அப்படின்னா அவங்க பார்த்தாங்க ஒருவேளை நிகில் வந்துட்டு அப்படியே ரெக்கவர் ஆயிருக்கு. அட் த டைம் இந்த பிக்ட் அப் 5 ஏர்லி விக்கெட்ஸ். அவங்க எப்படி யோசிச்சாங்க, ஓகே வந்துட்டு ராயல்ஸ் வந்து எப்படியும் தோத்துருவாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம், இன்னும் மேட்ச் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலான்னு அகமதாபாத் பிச்சில் தே வில் நாட் கோ வித் செகண்ட் ஸ்பின்னர். நிஷாந்த் சிந்து கேன் போல், நிறைய பேர் அவர் போலிங் போட்டிருக்கத பார்க்கல. ஏபிள் லெப்ட் ஆஃப் ஸ்பின்னர் அவர். மானவ் சுத்தாரோ சாய் கிஷோர் அளவுக்கு ஒரு நல்ல லெப்ட் ஆஃப் ஸ்பின்னர் இல்ல, அவரால் ஒரு 2 ஓவர் போட முடியும். அப்புறம் இப்படி வந்து ஒருத்தர் போட்டார், அவருக்கும் போலிங் அன்னைக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி அதையும் பார்த்தேன், நல்லாவே போட்டார் 2 ஓவர், அதுல சந்தேகமே கிடையாது. ரஷீத் கான் போன மேட்ச் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அந்த ஏர் ஸ்பீடு சுருக்கு சுருக்குன்னு வந்தது அவருக்கு. அப்படிங்கும்போது அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி, பிளேயிங் 12 ராதர் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். ப்ளீஸ் அட்வைஸ் இஃப் ஐ எம் கரெக்ட் ஆன் திஸ். சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், நிஷாந்த் சித்து, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டெவாட்டியா, ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், ககிசோ ரபாடா, பிரசீத் கிருஷ்ணா, முகமது சிராஜ். அவங்களோட இம்பாக்ட் ஹேஸ் டு பி ஒன் ஆஃப் அர்ஷத் கான் ஆர் குமார் குஷாக்ரா பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். இவங்க 3 பேரும் அதான் சொல்றேன். அதாவது இது எப்படின்னா இந்த 3 பேரை வச்சுதான் இவங்க ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க, ஆட்டம் காட்டிட்டு தான் இருக்காங்க.
லெட் அஸ் ஆல் அக்செப்ட் இட். அவங்க எடுத்த உடனேயும் ஸ்லோ ஸ்டார்ட் பண்ண போது கூட இந்த 3 பேரை அடிக்கிறத நிறுத்தல, அடிச்சுனே தான் இருக்காங்க. ஒன்னு கில் அடிக்கிறாரு ஒரு 70, இல்ல சாய் அடிக்கிறாரு, இவங்க 2 பேரும் அடிக்கலன்னா பட்லர் அடிக்கிறாங்க. ஸோ இந்த 14 ஓவர் பார்க்கும்போது இந்த டாப் 3ல ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 6ல அவங்க வந்து கசாமுசன் சோற்ற அந்த ஒரு ஈஸி ஜாப்ன்றதுல தெவாட்டியாவும் பண்ணிடுறாரு. வாஷிங்டன் சுந்தர் ஏபிள் பிளேயர், ரன் வந்துடும் வாஷிங்டன் சுந்தர் பேட்ல இருந்து. சிந்துவும் வந்துட்டு நல்ல பிளேயர், பட் நாட் அ பவர் ஹிட்டர். தே காட் ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான் கேன் ஸ்லாக் லைக் எனிதிங். ஸோ அதனால இம்பாக்ட் சப்ளை தேர் கோயிங் டு ஹேவ் ஒன் ஆஃப் அர்ஷத் கான் ஆர் குமார் குஷாகரா. ஸோ இப்படிதான் அவங்க போவாங்க அகமதாபாத்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ், பிகாஸ் தே ஆல் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் அஸ் வெல். அபிஷேக் சர்மா ஃபீட் யூஸ் பண்ணுவாரு, டிராவிஸ் ஹெட்டும் நல்லா ஆடுவாரு, இஷான் கிஷன் இஸ் a வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். கிளாஸனை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ தே வில் ஒன்லி கோ வித் ஒன் ஸ்பின்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. விக்கி, ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபீட்பேக் வெதர் யூ அக்ரி டு திஸ் 12. அதான் பிரில்லியண்டா சொல்லிட்டீங்க. சி இதுல வந்து பெருசா 2 டீமுக்குமே வந்து எந்த விதமான இப்படி வந்து இவ்வளவு சேஞ்ச் பண்ணி இவரை கொண்டு வந்து அவரை மாத்தி இவரை இப்படி எடுத்து இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 2 பேரும் மொமெண்டம் கேம் ஆடிட்டு இருக்காங்க. மொமெண்டம் அவங்க பின்னாடி இருக்கு. ஸோ யாரை இறக்குனாலுமே அவங்களுக்கு அந்த வேலையை பண்ணி கொடுக்குறாரு. போன கேம்ல சாய் கிஷோருக்கு 4 ஓவர் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் 2 விக்கெட்டை கட்டியிருப்பாரு. ஸோ அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்க அதான் சொல்றது, அவங்க டீம்ல வந்து அந்த ஒரு 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 வைப் வந்து செட் ஆயிடுச்சு. அந்த அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அவங்க யார் வந்தாலுமே நல்லா பண்றாங்க, யார் வந்தாலும் நல்லா ஃபீல்டிங் பண்றாங்க, யார் வந்தாலும் நல்லா பேட்டிங் ஆடுறாங்க. நிஷாந்த் சிந்து டீசெண்டா ஆடுவாரு 100%. அவர் எடுத்துட்டு வந்தாங்க, அவர் வந்ததுக்கு அப்புறமே 2-3 கேம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த காம்பினேஷனை மாத்த வேணாம்னு போயிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து எந்த விதமான சேஞ்சுமே இருக்க போறது இல்லை. அப்புறம் இன்னொரு டீம் என்ன 11 ஆட போறாங்கன்றதை மட்டும் சொல்லுங்க. அதுலயும் வந்து பெருசா இது தே ஆல்சோ காட் அ செட்டில்டு காம்பினேஷன். தே ஆர் ஆல்சோ அன் இன்டெலிஜென்ட் கோச்சிங் யூனிட். அவங்களும் எப்படி போவாங்கன்னா தே வில் ஆல்சோ கோ வித் ஒன் ஸ்பின்னர். அவங்க எப்படி போவாங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, ஸ்மரன் ரவிச்சந்திரன், சலில் அரோரா, பேட் கமின்ஸ், சக்கீப் ஹுசேன், இஷான் மலிங்கா, பிரஃபுல் ஹிங்கே. அவங்களோட இம்பாக்ட்ஸ் வில் பி ஒன் ஆஃப் சிவாங் குமார் ஆர் ஹர்ஷ் தூபே. அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா இப்ப இவங்களை கிளஸ்டர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்றதுனால தே வுட் ப்ராபப்ளி ஹேவ் சிவாங் குமார் இன் த இம்பாக்ட் சப். ஏன்னா வந்துட்டு அவங்க டேக்ஸ் த பால் அவே ஃப்ரம் தி இது பேர் என்ன, தப்பா சொல்றேன், அதாவது இவங்களுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆக்சுவலி டாப் 3ல ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்கன்றதுனால தட் இஸ் சுப்மான் கில் இருக்காரு, சாய் சுதர்ஷன் இருக்காரு, ஜாஸ் பட்லரு. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு இது. ஏன்னா சுப்மான் கில்லு, ஜாஸ் பட்லர் விட்டிங்கன்னா சாய் சுதர்ஷன், நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டெவாட்டியா, அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான். ஸோ நான் எப்படி போவேன்னா ஐ வுட் ரேதர் ஸ்டில் நோ மேட்டர் வாட் ஐ வில் கோ வித் சிவாங் குமார் இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷ் தூபே அண்ட் ஐ வில் பிளே ஆல் த ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஐ வில் ஹேவ் இஷான் மலிங்கா, சக்கீப் ஹுசேன், பிரஃபுல் ஹிங்கே, பேட் கமின்ஸ், நிதிஷ் ரெட்டி அண்ட் ஒன் ஸ்பின்னர். இப்படிதான் நான் போவேன். நீங்க யார் இது பண்ணுவீங்க? இல்ல பீடாக் நான் 2 ஸ்பின்னரையும் ஆடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்லைன்னா வில் யூ ப்ரெஃபர் சிவாங் குமார் ஆர் வில் யூ ப்ரெஃபர் ஹர்ஷ் தூபே? ப்ளீஸ் கிவ் யுவர் தாட்ஸ். இல்ல நானுமே சிவகுமாருக்கு போவேன் தான் எனக்கும் தோணுது. பிகாஸ் சிவகுமார் ரைட் வந்தாலும் சரி, லெஃப்ட் வந்தாலும் சரி, ஹீ கேன் டேக் த பால் அவே. நீங்க சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான். ஸோ அதனால ஹீ கேன் டேக் த பால் அவே ஃப்ரம் போத் ரைட் அண்ட் லெஃப்ட். இட் இஸ் நாட் கோயிங் டு மேட்டர் டூ மச். பட் இஃப் லெஃப்ட் ஹேண்டர் பேக்கிங் ஜாஸ்தியா இருக்கும்போது இன்கேஸ் அவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து அவுட் ஆகாம ஆடிட்டாங்க, சுப்மன் கில்லும் அவுட் ஆகி இவரும் அவுட் ஆகி நிஷாந்த் சிந்து அண்ட் சாய் சுதர்ஷன் வரும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னே இல்லாம நான் அந்த மாதிரி தத்தளிக்க முடியாது. அதனால அட்லீஸ்ட் ஒரு போலர் நான் வந்து அவே கோயிங் ஸ்பின்னரா வச்சுப்பேன். வேணும்னா அபிஷேக் சர்மா ஏபிள் போலர் 2 ஓவர் தள்ளலாம். ஸோ அதை பத்தி எந்த விதமான டவுட்டும் இல்லை. பிரில்லியண்டா சொன்னீங்க. இப்போ வந்து வின்னிங் ஃபேக்டர்ஸ் என்ன, பொதகுழி ஃபேஸ் என்ன, எட்ஜ் யாருக்கு போகுது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம். 2 பெரிய தலைங்க ஆட போறாங்க. அதாவது பேட்டிங் பவர் பிளே பத்தி சொன்னேன் நானு. ஓகே, லாஸ்ட் மேட்ச் கடோத்கஜன் பிபிகேஎஸ் தண்ணி லாரியோட ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எப்படி பேட்டிங் ஆட போறீங்க? ஜிடி மெனுவர் டு 58 ஃபார் 1, பிபிகேஎஸ் 35 ஃபார் 3. அங்கேருந்து பேக்கே கிடையாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 6 ஓவர்ஸ் ஆஃப் போலிங் உங்களுக்கு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஆஃப் பேட்டிங்னா அபிஷேக் சர்மா ஹை ரிஸ்க் கிரிக்கெட்டர், டிராவிஸ் ஹெட் ஹை ரிஸ்க் கிரிக்கெட்டர், இஷான் கிஷன் ஹை ரிஸ்க் கிரிக்கெட்டர், சுப்மான் கில் அக்ரஸிவ் கிளாஸ்,
சாய் சுதர்ஷன் அக்ரஸிவ் கிளாஸ், ஜாஸ் பட்லர் அக்ரஸிவ் அப்படிங்கும் போது அந்த செட்டிங் அப் ஃபேஸ் ஆஃப் 6 ஓவர்ஸ் எட்ஜ் டெஃபினட்டா அகமதாபாத்ல ஜிடிக்கு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த 14-20 போலிங்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே நல்லா போடுறாங்க. ஓகே, ஹோல்டர் நல்லா போடுறாரு டெத்துல, ரபாதாவை அவங்க யூஸ் பண்றது இல்ல, சிராஜை யூஸ் பண்றாங்க, பிரசித் கிருஷ்ணா வந்துருவாரு, அவரு நல்லா போடுறாரு. உங்களுக்கு ககிசோர் ரபாதா யூஸ் பண்ணணும்னா ககிசோர் ரபாதா. பேட் கமின்ஸ பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு. நான் பேட் சொல்றேன். கமின்ஸ் எப்படி போடுவாருன்னு. அதே மாதிரி பிரஃபுல் இங்கே வந்துட்டு அவ்வளவு பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. சக்கீப் ஹசானோட ஸ்லோ ஹெட் டெலிவரிஸை பத்தி நீங்க தான் சொன்னீங்க. இஷான் மலிங்காவோட ஸ்லோ ஹெட் டெலிவரிஸை நீங்க தான் சொன்னீங்க. நிதிஷ் ரெட்டியும் பெட்டரா இருக்குன்றதுனால அங்க பேரு பெருசா இருக்கு. இங்க எக்ஸிகியூஷன்ல டெத் ஓவர்ஸ்ல திருப்பி உங்களை கொண்டு வரதுக்கு பர்டிகுலர்லி ஜிடியோட பேட்டிங் இன் த டெத் ஓவர்ஸ் இஸ் நாட் as strong as சன்ரைசர்ஸ்ன்றதுனால ஈவன் தோ அந்த எட்ஜ், அந்த செட்டிங் அப் ஃபேஸ் எட்ஜ் அவங்களுக்கு, இவங்களும் வந்து 6 ஓவர்ல 85 for 1 வரதுக்கு சான்ஸ் இருக்கு சன்ரைசர்ஸ். இதே 57 for 3 வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா டெத் ஓவர்ஸ் அவங்க ஒருவேளை இந்த 6 ஓவர் நல்லா ஆடிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் 6 ஓவர்ஸ் வேர் ஐ ஃபீல் அண்டர் த ஷியர் கைடன்ஸ் ஆஃப் பேட் கமின்ஸ் அந்த 6 ஓவர்ஸ் எட்ஜ் ஆஃப் லாஸ்ட் போலிங் இந்த டெத் சன்ரைசர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கஷ்டம் எட்ஜ் கொடுக்கறது. சன்ரைசர்ஸ் வில் கோ வித் 50.5 to 49.5 to Gujarat Titans and expected to beat Gujarat Titans and be the first team to qualify for the playoffs என்றது என்னோட தாழ்மையான கருத்து. விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன். ஓகே, பாயிண்ட்ஸ்ல டெசிமல்ல கொடுக்குறாரு பீடாகு, நான் அதெல்லாம் தவிர்த்துருவேன்ப்பா. பேட் கமின்ஸுக்கு அகமதாபாத் கிரௌட சைலன்ஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்க வேணும், அந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கிறேன். திருப்பி ஒரு ஹோம் டீம் ஆட போறாரு அகமதாபாத்ல. சி வாட் எவர் செட் அண்ட் டன். நான் வந்து இப்போ ஆஷனாவோட நீங்க பேசின அந்த வீடியோவும் பார்த்தேன். பேட் கமின்ஸ் பத்தி எப்படி பேசி எவ்வளவு ஹையா ரேட் பண்றாரு. லெஜெண்ட் லைக் ஆர் அஸ்வின் இஸ் ரேட்டிங் பேட் கமின்ஸ் ரியலி ஹை, புட்டிங் இந்த டாப் பெடஸ்டில்ஸ் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட், வந்து கேப்டன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட் வந்து அவர் அந்த அளவுக்கு வச்சு பேசுறாருன்னா இட் இஸ் ஷியர்லி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான். அவர் வந்தா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், வின் இருக்கும், டிராஃபி இருக்கும், எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் அவர் விளையாடி இருக்காரு. அண்ட் வெரி ஷார்ட் நோட்டீஸ்ல எக்கச்சக்க டிராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. த வே ஹி லீட்ஸ் த டீம். இப்போ இல்ல, போன வருஷம் சொன்னாங்க, அதுக்கு முந்தின வருஷம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. 2 வருஷமா we are chasing the magic score of 300ன்னு சொல்றாங்க. விக்கெட் விழுதா கவலைப்படாத, பேக் யுவர் ஸ்ட்ரென்த், கோ ஹிட் a 6. I want to get all out for 100 runs. Doesn't matter. I don't want to change the way I playன்றது வந்து பேட் கமின்ஸ் வந்து இதுல சாக் பீஸ் வச்சு போர்ட்ல எழுதி போட்டு எல்லாரையும் பார்க்க வச்சு அதை மைண்ட்ல ஏத்தின்னு வாங்க கிரவுண்டுக்குன்னு சொல்ற ஒரு ஆளு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டிக்கு பேர் போன ஒருத்தர். அண்ட் இந்த பக்கம் ஜிடி வந்து ஒரு கட்டுக்கடங்காத காலை இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசிப்ளின், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் த ருட்டீன், இன் டர்ம்ஸ் ஆஃப் சேசிங் எக்ஸலன்ஸ் ஆல்வேஸ், அந்த மாதிரி ஒரு டீம். ஸோ ரெண்டு டீமும் மோதும் போது அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ எட்ஜ். பட் ஐ பர்சனலி ஃபீல் தட் 52-48 டு எஸ்ஆர்ஹெச் நான் இந்த கேம்ல நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் டெசிமல்ல கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. பிகாஸ் ஐ லைக் த வே பேட் கமின்ஸ் இஸ் லீடிங் த டீம். யங் போலர்ஸை வச்சு வேலை வாங்குறாரு. திருப்பி நான் சொல்றேன், 19.5ல ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டா அந்த டீப் பாயிண்ட்ல வச்சு ஒரே ஒரு பால் போட வச்சாரு பிரஃபுல் இங்கேவை. அந்த பாலை போட்டதுக்கு அப்புறம் அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் அவருக்குள்ள, சூப்பரா டெலிவர் பண்ணாப்பா இந்த பையன் அப்படின்றது வந்து ஒருத்தரையும் ஒரு நர்ச்சர் பண்றாரு, பக்கத்துல இருந்து வளர்க்கிறாரு ஒரு போலரையும். ஸோ அதனால இட் இஸ் கோயிங் டு பி ரியலி டிஃபிகல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்றது, அந்த போலிங் அட்டாக்கை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம். இனிஷியல் பிரேக் த்ரூ கொடுத்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி எஸ்ஆர்ஹெச் ஆல் த வே. அகமதாபாத் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ஆரஞ்ச் ஃபார் அ ரீசன். ஸோ அதனால 52-48 டு எஸ்ஆர்ஹெச். கேம் சேஞ்சர்ஸ் யாரு, கதையா இருக்கு ரெண்டு பக்கமும், கேம் சேஞ்சர்ஸ் யார் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். டெஃபினட்டா அகமதாபாத்னு ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட் சுப்மான் கில், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஓன்ஸ் அகமதாபாத். ஸோ ஐ எம் பிக்கிங் சுப்மான் கில். எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா டிராவிஸ் ஹெட்டுக்கு போறீங்களோ அவ்வளவு வேகமா ஹெட் ஸ்டார்ட் அவர் கொடுப்பாரு. ஒரே ஒரு டேஞ்சர் அவருக்கு என்னன்னா, இப்ப இவங்கெல்லாம் வந்து இங்க போடுற பால இங்க அடிக்கிறாங்க, விட்டு பாயிண்ட்ல ஒரு 6. தட் இஸ் a difficult shot to play, difficult to set a field to restrict a player who's scoring square on either side on power play. Power playல பாயிண்ட் இது தேர்ட் மேன் பேக்வர்ட் பாயிண்ட் வீடுற பிளேயருக்கு ஃபீல்ட செட் பண்ண முடியாதுன்றதுனால டிராவிஸ் ஹெட் ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் சுபான் கில் from Gujarat Titans. Vicky, your choice now.
பீடாக் வந்து சேஃபஸ்ட் பெட் இந்த ஹவுஸ். அதாவது 1.4 பில்லியன் ஹார்ட்ஸை உடைச்ச ஹெட்டுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ பிரில்லியன் பீடாக். என் சைட்லேருந்து வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹென்ரி கிளாசன். ஐ ஃபீல் தெர் இஸ் கோயிங் டு பி ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் இன் தி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஏன்னா இவங்க டீம் பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸோ அதே ஒரே ஒரு ரீசன்னால ஹென்ரி கிளாசன் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச், இட் இஸ் கோயிங் டு பி ஜாஸ் பட்லர் ஃப்ரம் ஜிடி தான் நினைக்கிறேன். தி எக்ஸ்பீரியன்ஸ் வில் பிளே மேஜர் ரோல் இன் திஸ் கேம் பிகாஸ் தேர் இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் நர்வ்ஸ். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்து நான் இந்த மாதிரி கேம் சேஞ்சர்ஸை பிக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் ஒரு ஸ்டம்பி டாக் செக்மெண்ட் கொஸ்டின் இருக்கு. 2 லைன் தான் கொஸ்டின், ஆனா சூப்பர் கொஸ்டின் பாருங்க. பீஸ்ட் வைப்பர் 143 கேட்டிருக்காரு. எக்ஸ்பிளைன் அபவுட் த ஃபுட்வொர்க் டெக்னிக்ஸ் லைக் பேக் அண்ட் அக்ராஸ், ஃப்ரண்ட் ஃபுட் பிரஸ், மினி ஹாப், நியூட்ரல் ட்ரிகர் அண்ட் எக்ஸெட்ரா வித் ஈச் பிளேயர்ஸ் ஆஸ் எக்ஸாம்பிள். பா ஸ்பீடா என்ஜாய் பண்ணுவார் இந்த கொஸ்டினை. கரெக்ட். வாங்க பீடா. எஸ், மினி ஹாப்னா என்னன்னு எனக்கு புரியல. அந்த பேக் அது இருங்க மினி ஹாப்னா எது தெரியுமா? லிட்டில் இன்ஜுரி மாதிரி. ஏன்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரிகர்ஸ் என்னன்னா, ஒன்று பேக் அண்ட் அக்ராஸ், ஒன்று பேக் ப்ரெஸ், ஒன்று ஃப்ரண்ட் ப்ரெஸ், இன்னொன்று 2 ஃப்ரண்ட் ப்ரெஸ். ஓகே, இவர் கேட்ட மாதிரி எக்ஸாம்பிள்னா பேக் அண்ட் அக்ராஸ் அப்படின்னா த பெஸ்ட் டெக்னிக் பேக் அண்ட் அக்ராஸ். என்னை பொறுத்த வரைக்கும் த ப்ரிவிலேஜ் டு ஈவன் ஷேர் த ட்ரெஸ்ஸிங் ரூம் வித் கிரேட் ஜாக் காலிஸ். பேக் அண்ட் அக்ராஸ்ங்கும் போது பேக் ஃபுட்டு ஷுட் கோ பிஹைண்ட். ஓகே, லெக் ஸ்டம்ப் கார்டு எடுக்கிறீங்கன்னா மிடில் ஸ்டம்புக்கு போயிட்டு ஃப்ரண்ட் ஃபுட் ஷுட் பி ஓப்பனிங் அப் வேர். இப்போ ஃப்ரண்ட் ஃபுட் ஓப்பன் அப் ஆகும்போது பேக் ஃபுட் தெரியக்கூடாது. ஃப்ரண்ட் ஃபுட் அண்ட் பேக் ஃபுட் ஷுட் பி பர்பெண்டிகுலர். அதுதான் பேக் அண்ட் அக்ராஸ் அப்படிங்கிறது. தட் இஸ் வாட் ஜாக் காலிஸ் குட் அட். த ஃப்ரண்ட் ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் த க்ளோரியஸ் மார்க்வா அப்படியே அழகாக அந்த ஃப்ரண்ட் ஃபுட் அப்படியே முன்னாடி வரும், அப்படியே சில்க் அண்ட் டச்சில் அடிப்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 டபுள் ப்ரெஸ்ஸு. வா வந்து ஒரே ஒரு ப்ரெஸ் தான் பண்ணுவாரு. 2 டபுள் ப்ரெஸ் பண்ற ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கிளாசி நம்பர் 3 ஃபார் இங்கிலாந்து டெஸ்ட் லெஜெண்ட் ஜோனாதன் ட்ராட். ஓகே, அது 2 ஃப்ரண்ட் ப்ரெஸ். இந்த நியூட்ரல் ட்ரிகர்ன்றார். நியூட்ரல் ட்ரிகர்னு இது ட்ரிகர் அப்படின்றது cannot be நியூட்ரல். ட்ரிகர் இஸ் அ ஃபீட் மூவ்மெண்ட். அப்படிங்கும்போது நியூட்ரல் அண்ட் ட்ரிகர் cannot be கிளப்டு. அதாவது ட்ரிகரே இல்லாத பேட்ஸ்மேன்னா நம்ம பாஜி மட்டும்தான். மேரே சப்னோ கி ராணி கப் ஆயேகி தோ அப்படின்னு டேல் ஸ்டெயின் ஓடி வருவாரு பிரிட்டோரியால. அந்த மாதிரி பச்சை பச்சை எருமை மாடு மேயிற மாதிரி புல்ல ஓட்டிருக்காங்க. டாஸ் பண்ணி போலிங் விடுறோம். ஒரு ஷார்ட் இதுல வந்து இவர் இருக்காரு, உங்களுக்கு ஆஷிம் மாம்லா இருக்காரு ஷார்ட் லெக்ல. என்னமோ அவர் ஏதோ தனக்குள்ளே பேசிக்கிறாரு. என்னப்பாஜி ஏதோ பேசுறீங்களான்னு கேட்டா டேல்ஸ்டேன் ஓடி வர்றாரு. பீக் டேல்ஸ்டேன் அந்த காலத்து பிச்சில் பாட்டு பாடுவாராம். மேரி சப்பு நோக்கி ராணி கப் ஆயே கீத்து. பால் வருமா, இந்தா வாங்கிக்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு விஜய் சார் சொல்ற மாதிரி டமால் நடிப்பாராம். ஸோ அது எப்படின்னா சுத்தமா ட்ரிக்கரே கிடையாது. அப்படியே வந்து 2 ஃபீட்டும் பேரலா இருக்கும். பால் எங்க விழுறதுன்றத பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிப்பாங்க. அப்படிங்கும் போது தட் இஸ் வேர் சம்டைம்ஸ் யூ மைட் நாட் ரீச் டு த பிச் ஆஃப் த பால். இப்போ உள்ள வர்ற பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃப்ரண்ட் ஃபுட் அப்படியே ஓப்பன் பண்ண டமால் பிளிக் அடிச்சிடலாம் உள்ள வர பால். ஆனால் அவுட் ஸ்விங்கர் 35 அவுட் ஸ்விங்கர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ராப்ளம் ஃபார் வீரேந்தர் சேவாக். ஏன்னா உங்களுக்கு 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப்ல பட்டு சீம் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நின்ன இடத்துல இருந்தே நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஃப்ரண்ட் ஃபுட் அப்படியே ஃப்ரண்ட் ப்ரெஸ்ஸா இருக்கட்டும், பேக் அண்ட் அக்ராஸா இருக்கட்டும், it keeps your feet moving. அதுக்கப்புறம் you get into the position where you see the pitch of the ball. அதுக்கப்புறம் இன்னொரு further moment you get close to the ball to exactly know whether you are in a position to reach the ball and play the ball or leave the ball, particularly in the test cricket or even T20 cricket, whether you go over the infield. ஸோ இப்போ உங்களுக்கு மூமெண்ட்டே இல்லைங்கும் போது பால் எங்க பிச் ஆகுது அப்படியே ஸ்டில்லா இருக்கீங்கன்னா இவ்வளோ தூரம் இது என்ன அந்த காலத்துல பாண்டின்னு சொல்லுவாங்க, பாண்டி ஆடுவாங்க சின்ன பசங்கள்லாம். ஓகே, அந்த மாதிரி பாண்டி ஆடுற மாதிரி நீங்க குதிக்கலாம் முடியாது. ஒரு லெவலுக்கு தான் ஃப்ரண்ட் ஃபுட்டை எடுத்துட்டு போக முடியும் போது the ball is seeming away, you're always not going to get closer to the lane of the ball. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணுவார் வீரேந்தர் சேவாக். ஸ்ட்ரெயிட் டிரைவ்ஸ் வந்து க்ளோஸா போட்டு டமால் ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சிருவாரு. ஆனால் பால் பிச்சை அவுட் சைட் ஆஃப் வெளியில போச்சுன்னா அவரோட டிரைவ்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாயிண்ட்ல தெரிச்சிட்டு போகும். ஏன்னா அவருக்கு பேட் இவ்வளவு க்ளோஸா ரீச் பண்ணி க்ளோரியஸா கவர் டிரைவ் ஹேண்ட்ஸ்ல ட்ரிகர்ல அவருக்கு அப்படியே ஃபீட் பிளான்டடா இருக்கும். போடும்போது அப்படி தூக்குவார்ல பேட், அது மட்டும் தான் ட்ரிகர். கரெக்ட்டா? அதான் வந்து ஹேண்ட் ஹை கோஆர்டினேஷன் வாங்க. எல்லாமே ஹேண்ட்ஸ் தான்.
அப்படியே அப்பர் பாடி அப்படியே எவ்வளவு தூரம் மூவ் பண்ண முடியுமோ மூவ் பண்ணி அங்கேருந்து பேட்டை விடுவாரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ட்ரிகர் இல்லாதது ஐடியலா இருக்கிறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பிரஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக் பிரஸ் லைக் ஃபாஃப் டூப்ளசி ஒரே ஒரு பேக் பிரஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக் அண்ட் அக்ராஸ் ரெண்டு ஃப்ரண்ட் பிரஸ் ஒழிய தெர் இஸ் நத்திங். அந்த என்னமோ ஹாப்னு சொன்னாரு, என்னன்னு தெரியல எனக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை, இல்லைன்னா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. திஸ் இஸ் வாட் த கைண்ட் ஆஃப் ட்ரிகர்ஸ் வாட் தே காட். இன்னொன்னு சொல்றேன், ட்ரிகர் உங்களுக்கு இருக்குன்னா இட் ஹஸ் டு பி ஃபாலோடு பை எ நியூட்ரல் பொசிஷன். சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ட்ரிகரை வந்து லேட்டா மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை வந்து இப்ப பேக் அண்ட் அக்ராஸ் எப்போ மூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு பேக் பிரஸ் எப்போ மூவ் பண்ணும், ஒரு ஃப்ரண்ட் பிரஸ் எப்போ மூவ் பண்ணும், டபுள் ஃப்ரண்ட் பிரஸ் எப்போ மூவ் பண்ணும், எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்கு. ரெண்டு ட்ரிகர் இருக்குன்னா போலர் ஜம்ப் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ட்ரிகரை இனிஷியேட் பண்ணும். ஏன்னா ட்ரிகரை இனிஷியேட் பண்ணிட்டு there is something called a neutral position. once you finish your trigger, அப்போ நியூட்ரல் பொசிஷன் வரும்போது தான் பிச் ஆஃப் த பால் இப்படி பார்க்க முடியாது, நீங்க நின்று எவரெஸ்ட் சிகரத்தில் நிற்கிற மாதிரி. அப்போ வந்து ஒரு ஷோல்டர் டிப் எடுத்து பிச் ஆஃப் த பாலை பார்ப்பீங்க, தட் இஸ் கால்டு நியூட்ரல் பொசிஷன். ஸோ கரெக்டா பால் பிச்சாரத்துக்கு முன்னாடி உங்க ட்ரிகர் பொசிஷனை முடிச்சுட்டு ஐடல் பொசிஷனுக்கு வந்தாதான் அந்த நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு தலையை கீழே போட்டு பார்த்துட்டு முன்னாடி ஆடணுமா பின்னாடி ஆடணுமா, பாலை ரீச் பண்ணலாமா இல்ல பின்னாடி போய் ஆடலாமா, இல்ல பால் எனக்கு க்ளோஸா இருக்கு அங்கேருந்து ஆடலாமா டிசைட் பண்றது அந்த நியூட்ரல் பொசிஷன்ஸ் தான். ஸோ த டைமிங் ஆஃப் த ட்ரிகர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். whether you have one trigger or two triggers, where it is going to go to the next stage neutral position, where you have a stable base to decide the length of the ball and to decide whether to play from the crease or from the front foot or from the back foot. This is what the little explanation I know on different types of triggers, Vicky. If you please want to add on, or else we are going to give a glittering finish on which team is going to have the first cue to their right side. பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிடாக். சரியான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். நீங்க நிறைய பிளேயர்ஸோட ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஸோ யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ் அ லாட் ஆஃப் ட்ரிகர்ஸ். மினி ஹாப்ன்றது எனக்குமே என்னன்னு தெரியல, பட் ஐ ஹோப் அவர் என்ன தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க கீழே. ஸோ அதனால நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம், பீடாகுமே தெரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பீடாக். இந்த ஒரு கேமுக்கு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ், யாருக்கு அந்த கியூ வரப்போகுது? எனக்கு நம்ம ரெண்டு பேருமே வந்து ஆரஞ்சுன்னு சொல்லியிருக்கோம், ஆவாதே உங்க வேலைக்கு ஆவாதேன்னு சொல்ல போறாங்களா, என்ன பண்ண போறாங்க? சொல்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஐம் நாட் சேயிங் திஸ் பிகாஸ் GT is on a roll. I will always say one thing, any team in IPL can beat any team or even on the last day of the league tournament, irrespective of where they are placed in the log. ஓகே, அதனால இப்போ வந்துட்டு தட் இஸ் த ரீசன் எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம 50.5 எட்ஜ் கொடுத்துருக்கேன். நீங்களும் நார்மலா பெரிய எட்ஜ் கொடுக்குற ஒரு 50 to 48 கொடுத்துருக்கீங்க. தட்ஸ் நாட் அட் ஆல் அன் எட்ஜ். ஏன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு செப்பரேட் போத் த டீம்ஸ். அவங்க டாப் 3 வச்சு இடிக்கிறாங்கன்னா இவங்க வந்துட்டு இவங்க பேலன்ஸ், இவங்க அக்ரெஷன், தேர் டெப்த் இன் த பேட்டிங் வில் எட்ஜ் தம் அவுட். அங்க பெரிய பேரு, தே ஹவ் மேட் லாட் ஆஃப் நாய்ஸ் இன் அகமதாபாத் வித் த பால் GT ஏர்லி ஆன். ஆனா இவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல கண்ட்ரோலை இழந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்திருக்காங்க. The CSK came which they defended 194. The classical example that the Sunrisers bowling unit is gaining strength after strength அப்படின்னு. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஒண்ணுதான் சன்ரைசர்ஸ் குறைன்னு சொல்லுவேன். அதாவது இண்டிவிஜுவல் பிளான் டு பேட்ஸ்மேன் பேஸ்ட் ஆன் வாட் லென்ஸ் தே லைக், வாட் தே டோன்ட் லைக்னு. இப்ப GT வந்து போன மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸோட அவங்களோட லென்ஸ் வந்து இம்மாக்குலேட்டா போட்டாங்க. அங்க வந்து கொஞ்சம் சன்ரைசர்ஸ் அடி வாங்குறாங்க, பட் ஸ்டில் தேவ் காட் சம்மோன் லைக் பேட் கமின்ஸ் who's a born winner. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து the way he is leading the team is just such a pleasant sight to the eyes. என்ன beautiful is getting the best out of the players. Shubman Gill has also led Gujarat Titans with utmost efficiency. பாப்பா என்ன நடக்குதுன்னு, எந்த டீம் வின் பண்ணாலும் they thoroughly deserve to be the first team. GT ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, they lost the first 2 games. அண்ட் அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் வந்து ஒரு சரி இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கொண்டு கொடுத்ததுனால இல்ல 3-3 ஆயிருப்பாங்க. அங்கேருந்து they are in striking distance to become the first team to qualify. Sunrisers were blasted in the 4 games, played for last 3 LSG கிட்டலாம் தோத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் now they are in a situation they can have a queue first playing
in Ahmedabad away from home போது both the teams are to be credited for the clinical shows what they have displayed in these 40 days of IPL that has happened போது தோக்குற டீமுக்கு நான் வருத்தப்படுவேன். ஆனா தோக்குற டீமும் அதுக்கப்புறம் 2 மேட்ச்ல 1 ஜெயிச்சா போறோம். Because I don't expect any of the teams to bulldoze the other teams. Two of the best teams in the competition are playing. I don't expect one team to lose their way out in a big margin. அவங்களுக்கு அந்த நெட் ரன் ரேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். தோக்குற டீம் க்ளோசர் மார்ஜின்ல தான் தோப்பாங்க. Still they will remain positive in their net run rate. All they need is one win in the next 2 games even though they lose. So both the teams right now the way they are standing they got a great chance of qualifying. Let's wish good luck to both the teams. நானும் வந்து ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் ஜிடி கொடுத்துருக்கேன். அவரு வந்து ஒரு ஸ்லெண்டர் எஸ்ஆர்ஹெச் கொடுத்துருக்கேன். அவரு ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் எஸ்ஆர்ஹெச் கொடுத்துருக்காரு. Let us see which team is going to get the first ticket. To a complete review on the glory of the first team qualification with a very own 96% accurate blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.